இந்த சாப்டர்ல ஹரிசாண்டல் ஸ்டாக்டு பார் பார்க்க போறோம். அதாவது நம்ம ஒரு கேட்டகரியில இருக்கிற வேல்யூஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது, ஒவ்வொரு கேட்டகரியில இருக்கிற இண்டிவிஜுவல் குரூப்ஸ ஒரு பாரா கிரியேட் பண்ணி ஒண்ணு மேல ஒண்ணு ஸ்டாக் பண்றது. நம்ம நார்மல் ஸ்டாக்டு பார்ல அது வெர்டிகலா வந்து ஸ்டாக் ஆயிருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஹரிசாண்டல்ல வந்து ஸ்டாக் ஆயிருக்கும். ஸோ சிம்பிளா இங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டோரோட சேல்ஸ் குடுத்துருக்காங்க. அதுல ஒவ்வொரு மந்த்தையும் வந்து கேட்டகரியா வச்சுட்டு, அந்த ஒவ்வொரு கேட்டகரியிலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இருக்கிற ப்ராடக்ட்ட தனித்தனி இண்டிவிஜுவல் குரூப்பா கன்சிடர் பண்ணி, அத வந்து பாரா கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்க்டாப் வந்து ஃபர்ஸ்ட் பார், 2வது வந்து பார்த்தீங்கன்னா, மொபைல் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஐபேட் இருக்குது. ஸோ அந்த மாரி வந்து ஒரு பார் மேல இன்னொரு பார் வந்து ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல இருக்கிறதால இதுல வந்து நம்ம ரைட் சைட்ல வந்து ஸ்டாக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுதான் ஹரிசாண்டல் பார் பிளாட்னுவாங்க. ஸோ இந்த மாரி ஒரு பார் பிளாட்ட எப்படி வந்து பைத்தான்ல மேட்பிளாட்லிப் யூஸ் பண்ணி கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கலாம்னா, நம்மளோட ப்ராஜெக்ட் போய்க்கலாம். இதுல நான் என்ன பண்ணிக்கிறேன், நம்மளோட பார் அந்த ஃபோல்டர்ல நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம். இதுல ஹரிசாண்டல் ஸ்டாக்டு பார்ன்னு குடுத்து ஓகே குடுத்துப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான லைப்ரரிஸ்லாம் லோட் பண்ணிட்டு வந்துரலாம். இம்போர்ட் பாண்டாஸ் எஸ்பிடி இம்போர்ட் நம்5 as np அதுக்கப்புறம் இம்போர்ட் matplotlib டாட் பை plot as plt. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டேட்டாவை லோட் பண்ணி எடுத்து வந்துடலாம். டேட்டாக்கு டேட்டா ஃப்ரேம்ஸ் ஈக்குவல் டு பிடி டாட் ரீட் சிஎஸ்வி சிஎல்ஸ் ஃபைல் நம்ம லோட் பண்ணிட்டு வரோம். அந்த சிஎஸ்வி ஃபைல் எப்போ யூஸ் பண்ணுறோம் அந்த சேல்ஸ் ஃபைலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேல்ஸ் டாட் சிஎஸ்வி கொடுத்துக்கிறேன். டைப்ஸ் ஈக்குவல் டு டிஎஃப் டி டைப்ஸ். ஸோ இதை மட்டும் ரன் பண்ணிக்கலாம். ரன் பண்ணிட்டு வேரியபிள் எக்ஸ்ப்ளோரர் பழைய வேரியபிள்ஸ் இல்லாமல் கிளியர் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு முறை F5 ப்ரெஸ் பண்ணி ரன் பண்ணிக்கிறேன். ஸோ நம்மளோட டேட்டா ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டேட்டா எல்லாமே வந்து வந்துருச்சு. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு ஸ்டாக்டு பார் பிளாட் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண போறோம். அதாவது வெர்டிகலா வந்து கிரியேட் ஆகும் இல்லையா, அதை வந்து ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அதை ஹரிசாண்டலா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ரெக்குவயர்மெண்ட் நான் எந்த மாதிரி கொடுக்குறேன் அப்படின்னா, டேக்ஸ் வைஸ் சேல்ஸ் கம்பேரிசன் ஆன் ஈச் கேட்டகரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருவோம். ஸோ அப்போ கேட்டகரி வைஸ் நம்ம இருக்கிறது எல்லாத்தையுமே வந்து குரூப் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா, டிஎஃப் ஜிஎஸ்டி கொடுத்துட்டு நம்ம அந்த ஜிஎஸ்டி வைஸ் இருக்கிறத எல்லாத்தையுமே வந்து குரூப் பண்ணிப்போம். அதாவது டிஎஃப் டாட் குரூப் பை கொடுத்துடலாம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம குரூப் பை பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளோட டேக்ஸ் வைஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து குரூப் பண்ணுவோம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து இந்த கேட்டகரியில் இருக்கிற எல்லா குரூப்பும் நமக்கு தேவைப்படும். ஸோ அந்த ஒரு ரீசனால ஒரு சிங்கிள் வேல்யூ தேவைப்படாது, டபுள் வேல்யூ தேவைப்படும் இல்லையா. ஸோ லிஸ்ட் போல கொடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி கொடுத்துப்போம். ரெண்டாவது வந்து கேட்டகரி கொடுத்துக்கலாம். கொடுத்துக்கிட்டு வழக்கம் போல் நம்ம இண்டெக்ஸ் கொடுத்துக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா, இந்த 2 காலமும் வந்து இண்டெக்ஸாக மாறாமல் நமக்கு வந்து காலமாகவே கீப் அப் ஆகும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக இதில் இண்டெக்ஸ் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துப்போம். கொடுத்துட்டு இந்த இதை வந்து ஜஸ்ட் விராப் பண்ணிக்கிறேன். விராப் பண்ணிட்டு இப்போ இதில் வந்து நம்ம என்ன வந்து குரூப் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு வந்து சேல்ஸ் கம்பாரிசன் பண்ண போகிறோம். அதாவது இங்கே நம்ம ஐட்டம் ப்ரைஸ் இருக்குது, குவான்டிட்டி இருக்குது. இது ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணி டோட்டல் சேல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த சேல்ஸ் அமௌண்ட்டை வந்து குரூப் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி ஸ்டெப்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, டிஎஃப்ல டோட்டல் சேல்ஸ் கொடுத்துட்டு ஈக்குவல் டு டிஎஃப் குவான்டிட்டி, இந்த குவான்டிட்டி காலமை மல்டிப்ளை பை டிஎஃப், இதில் வந்து ஐட்டம் ப்ரைஸ் இந்த காலம் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு இந்த டோட்டல் சேல்ஸ் காலம் வந்து அடிஷ்னலாக ஆட் ஆயிருக்கும். அதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா குரூப் பை பண்ணும்போது எடுத்துகிட்டு வரோம். எடுத்துட்டு வந்துட்டு இதை வந்து அக்ரிகேட் ஃபங்க்ஷனில் சம் பண்ணிக்கிறோம். சரிங்களா. ஸோ சம் பண்ணும்போது நமக்கு என்னன்னா, அந்த ஒரு டேக்ஸ் குரூப்லேயும் இருக்கிற சேல்ஸ் அமௌண்ட் வந்து கம்ப்ளீட்டாக வந்து குரூப் ஆகிடும். ஸோ இப்போ இதை மட்டும் ஃபஸ்ட்டு ரன் பண்ணிக்கலாம். ரன் பண்ணிட்டு நம்மளோட டிஎஃப் ஜிஎஸ்டி பாருங்க. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண போல அந்த ஜிஎஸ்டி, அதாவது எக்ஸ் ஆக்சிஸில் நம்ம வைக்கிறதுக்கு ஜிஎஸ்டியில் இருக்கிற எல்லா குரூப்பும் இருக்குது, கேட்டகரியில் வந்து நம்ம இருக்கிற எல்லா குரூப்பும் இருக்குது. அந்த ஒரு கேட்டகரியிலையும் அதாவது 5% ஜிஎஸ்டியில் அக்சசரிஸில் எவ்வளோ சேல்ஸ், அதுக்கப்புறம் 5%ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸில் எவ்வளோ சேல்ஸ், அந்த மாதிரி எல்லாமே நமக்கு டேட்டா இருக்குது. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம கிராஃப் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸில் என்ன வேல்யூ வைப்போமோ அதெல்லாம் எடுத்துப்போம். ஸோ அதுக்கு எக்ஸ் ஆக்சிஸ், ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜிஎஸ்டி வேல்யூ தான் நம்ம வைக்க போகிறோம். இந்த ஜிஎஸ்டி வேல்யூவில் டிஎஃப் ஜிஎஸ்டி, அதில் வந்து ஜிஎஸ்டி கேட்டகரியில் இருக்கிற எல்லா யூனிக் வேல்யூஸையும் எடுத்து வந்துடுறேன். அடுத்ததா இதில் இருக்கிற எல்லா வேல்யூஸும் வந்து கேட்டகரி போல மாற்றிக்கிறேன். அதனால ஜிஎஸ்டி வேல்யூஸ் கொடுத்துட்டு ஒரு லிஸ்ட்டுக்கு காம்ப்ரஹென்ஷன் போல போடுங்க. போட்டுட்டு இதில் ஃபார் வேல்யூ இன் ஜிஎஸ்டி, அதாவது இந்த ஜிஎஸ்டிக்குள்ளே இருக்கிற ஒரு வேல்யூவாக எடுத்து வந்து அதை வந்து கேட்டகரி போல மாற்றுறோம். ஸோ அதுக்கு வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு வேல்யூ பக்கத்தில் வந்து பர்சன்டேஜ் சிம்பிள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது வரைக்கும் ரன் பண்ணுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜிஎஸ்டி வேல்யூவில் நம்ம எதிர்பார்க்குற போல அந்த 5%, 12%, 18% வேல்யூலாம் கிடைச்சிச்சு. இதை தான் எக்ஸ் ஆக்சிஸில் வைக்க போகிறோம். ஸோ அடுத்ததாக ஒய் ஆக்சிஸில் நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் கொண்டு வாங்க. ஒய் ஆக்சிஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா குரூப்ஸும் வேணும் இல்லையா, அதாவது இந்த டிஎஃப் ஜிஎஸ்டியில் இருக்கிற ஒவ்வொரு குரூப்பையும் எடுத்துகிட்டு வரணும். ஸோ அதுக்காக ஃபஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்,
கேட்டகரிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதில் பிஎஃப் ஜிஎஸ்டிக்குள்ள நம்மளோட கேட்டகரி காலம்ல இருக்கிற எல்லா யூனிக் வேல்யூவும் எடுத்துகிட்டு வந்துடும். வந்துட்டு ரன் பண்ணிங்க அப்படின்னா கேட்டகரிஸ் தனியாக வேரியபிளில் இருக்கும். இதில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு 4 குரூப் அக்சசரிஸ், கிட்ஸ், மென், உமன். இந்த 4த்துமே 4 பாராக நம்ம கிரியேட் பண்ணணும். ஸோ அதனால் ஒன்று ஒன்றா வந்து பார் வேல்யூ வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா அக்சசரிஸ் கொடுத்துட்டு இதில் டிஎஃப் ஜிஎஸ்டி டாட் லொக்கேட்டர் மெத்தட் யூஸ் பண்ணிக்கங்க. இந்த லொக்கேட்டர் மெத்தடில் போயிட்டு டிஎஃப் ஜிஎஸ்டிக்குள்ள கேட்டகரி காலமில் டபுள் ஈக்குவல் டு போட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற அக்சசரிஸ் எல்லாம் ஃபில்டர் பண்ணி எடுத்துருவோம். இப்போ இதை மட்டும் நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா அக்சசரிஸ் வந்து கிரியேட் ஆகிடும். ஆனால் அந்த அக்சசரிஸில் பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூமே இருக்கும். ஜிஎஸ்டி இருக்குது, கேட்டகரி இருக்குது, அதுக்கப்புறம் டோட்டல் சேல்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஒய் வேல்யூ பிளாட் பண்ணுறதுக்கு இந்த டோட்டல் சேல்ஸ் மட்டும் இருந்தால் போதும் நமக்கு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த ரெண்டுத்தையுமே வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். அதனால் ஜஸ்ட் இந்த எண்டில் டோட்டல் சேல்ஸ்னு அந்த காலம் மட்டும் கொடுத்துப்போம். கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அடுத்தது இப்போ எப்படி வந்து அக்சசரிஸ் எடுத்தோமோ அது போல் மற்ற எல்லா கிராஃபுமே தேவைப்படும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு பேசிக்காக வந்து ஒரு பிளாட் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு. ஸோ இதில் ஃபிகர்னு கொடுத்துப்போம். ஸோ ஃபிக் கமா ஆக்சஸ் ஈக்குவல் டு இஎல்டி டாட் சப்ளாட்ஸ் கொடுத்துட்டு அடுத்தது ஆக்சஸில் டாட் இதில் வந்து பார்னு கொடுத்துங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன போல தான் எடுத்தோடனே ஹரிசாண்டல் பார் கிரியேட் பண்ணல. ஃபஸ்ட்டு வந்து பார் கிரியேட் பண்ணுவோம். கடைசியாக வந்து அதை ஹரிசாண்டலாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இதில் வந்து எக்ஸ் வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஜிஎஸ்டி வேல்யூஸ் வந்து கொடுத்துப்போம். ஸோ அதை கொடுத்துக்கிறேன். அடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா அக்சசரிஸ் ஆட் பண்ணுவோம். அக்சசரிஸை வந்து ஒய் வேல்யூவில் பிளாட் பண்ணுவோம். ஃபைனலாக வந்து பிஎல்டி டாட் ஷோ கொடுத்து ரன் பண்ணுங்க. இப்போ இதோட பிளாட்டை மட்டும் போய் செக் பண்ணி பார்ப்போம். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பார் பிளாட் கிரியேட் ஆயிடுச்சு. அதாவது ஒவ்வொரு ஜிஎஸ்டி வேல்யூக்கும் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா இந்த பார் வச்சிட்டோம். ஸோ இதே போல் இருக்கிற எல்லா குரூப்புக்கும் நம்ம வந்து தனித்தனியாக பார் ஆட் பண்ணி ஒன்று மேலே ஒன்று வந்து ஸ்டாக் பண்ணலாம். பட் நம்ம ரெக்குவயர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெர்டிகலாக இல்லாமல் ஹரிசாண்டலாக இருக்கும். அப்போ நம்ம என்னன்னா ஒன் பை ஒன் அதாவது டாப்பில் வந்து பிளேஸ் பண்ணாமல் ரைட்டில் வந்து பிளேஸ் பண்ணுற போல இருக்கும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு இதை வந்து ஹரிசாண்டலாக இங்கே வந்து கன்வெர்ட் பண்ணுங்க. இங்கே ஹெச் கொடுத்துட்டு இதை வந்து ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெக்குவயர்மெண்ட்டே கம்ப்ளீட்டாக மாறிடும். ஸோ அதாவது நம்ம ஒரு பார்க்கு மேலே ஒன்று பிளேஸ் பண்ணாமல் ஒரு பார்க்கு ரைட் சைடில் வந்து பிளேஸ் பண்ணுற போல இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த அக்சசரிஸ் கொடுத்தோம் இல்லையா, அதே போல் வந்து ரெண்டாவது பார் வந்து நான் கிரியேட் பண்ணுறேன். அதாவது கிட்ஸுக்கு அப்போ இந்த ஃபில்டர்லையும் கிட்ஸ் மட்டும் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே இருக்கிற பார் கிரியேட் பண்ணும்போது ஆக்சஸ் டாட் பார் ஹெச்னு கொடுத்துக்கிறேன். இதில் ஜிஎஸ்டி வேல்யூஸ்னு கொடுத்துட்டு கமா கிட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுங்க. கொடுத்துட்டு ரன் பண்ணிங்கன்னா இப்போ ஒரு பார்க்கு மேலே இன்னொரு பார் வந்து கிரியேட் ஆகிருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் பார் வந்து நமக்கு ப்ளூவில் இருந்திருக்கும். செகண்ட் பார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆரஞ்சில் இருக்குது. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி தேவை கிடையாது. இதில் வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன்னா லெஃப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். நார்மலாக வெர்டிகல் ஸ்டாக்டு பாரில் வந்து நம்ம பாட்டம்னு கொடுத்துருப்போம். ஏன்னா இந்த பார் வந்து எதில் வந்து டாப்பில் இருக்குதோ அந்த பாட்டம் வேல்யூ வந்து கொடுத்துருப்போம். அதே போல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் மூவ் பண்ணுறதால லெஃப்ட் சைடு வரைக்கும் எவ்வளோ வேல்யூன்றதை நம்ம இங்கே கொடுக்க வேண்டியிருக்கும். அதாவது இந்த லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸுக்கு முன்னாடி அக்சசரிஸ் இருக்கு இல்லைங்களா, அதை கொடுத்துட்டு ரன் பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கிறது ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து அக்சசரிஸ்னு அர்த்தம். அதுக்கப்புறம் இந்த ரைட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்ஸ் வேல்யூ வந்து பிளேஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ இதே போல் நான் என்ன பண்ணுறேன்னா மென் உமன் 2 குரூப்புக்கும் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிட்டு மென் தனியாக உமன் தனியாக கிரியேட் பண்ணிப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உமன் கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து மென் கொடுத்துக்கிறேன். அதே போல் இந்த ஃபில்டர்லையும் போயிட்டு அப்டேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து உமன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மென். ஸோ இப்போ இதை வந்து தேர்டு நான் ஆட் பண்ணும்போது ஆக்சஸ் டாட் பார் ஹெச் கொடுத்துப்போம். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு ஜிஎஸ்டி வேல்யூஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உமன் கொடுக்குறேன். ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நமக்கு அதாவது இப்போ நம்ம உமன் இங்கே பிளேஸ் பண்ண போகிறோம்னா அதோட லெஃப்ட் சைடில் வந்து ஆல்ரெடி கிட்ஸும் இருக்குது, அக்சசரிஸும் இருக்குது. அப்போ அந்த ரெண்டுமே வந்து நம்ம எடுத்துக்கணும் இல்லையா. அதனால் நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன்னா தனியாக ஒரு வேரியபிளில் பாட்டம்னு வைக்கணும், லெஃப்ட்னு வச்சுக்கலாம். லெஃப்ட் உமன். ஸோ உமனுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்பி டாட் அரே ஃபஸ்ட்டு இருக்கிறது அக்சசரிஸ், அதுக்கப்புறம் ப்ளஸ் போட்டு என்பி டாட் அரே ரெண்டாவது இருக்கிறது கிட்ஸு. ஸோ இப்போ இந்த வேல்யூ எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த லெஃப்ட் உமன் போட்டு லெஃப்ட்டில் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு ரன் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த உமன்ற பார் குரூப் வந்து உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடில் அக்சசரிஸையும் கிட்ஸையும் தாண்டி ரைட்டில் வந்து பிளேஸ் ஆயிருக்குன்னு அர்த்தம். ஸோ சேம் லைக் தட் மென்னுக்கும் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ அப்போ ஆக்சஸ் பார் ஹெச் ஃபர்ஸ்ட் இருக்கிறது ஜிஎஸ்டி வேல்யூஸ் கொடுத்துக்குங்க. அடுத்தது இருக்கிறது மென் வேல்யூ கொடுத்துக்குங்க. ஸோ எப்படி வந்து உமனுக்கு நம்ம கிரியேட் பண்ணோமோ அதே போல் லெஃப்ட் சைடில் மென்க்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கனவே கால்குலேட் பண்ண லெஃப்ட் உமன் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அப்படியே எடுத்துக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி வந்து நமக்கு இந்த அக்சசரிஸும் கிட்ஸும் சேர்ந்தது தான் லெஃப்ட் உமனு. அது கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ப்ளஸ் கொடுத்துட்டு நம்பை அரேயில் இதில் இருக்கிற உமன் மட்டும் கொடுத்துங்க. இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த மூணுமே சேர்ந்து வரும். அதாவது அக்சசரிஸ் கிட்ஸு ப்ளஸ் வந்து அந்த உமன் வேல்யூ. ஸோ அதை வந்து லெஃப்ட் மென் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இந்த இடத்துல லெஃப்ட்
என்டர்ன்னு கொடுத்து இதில் ப்ளேஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் ரன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மென் குரூப்பும் தனியாக வந்து ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து ஸ்டாக்டு பார் பிளாட் வந்து நம்ம ஹரிசாண்டல் டைரக்ஷனில் ஒன் பை ஒன்னாக வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரலாம். ஸோ இப்போ வந்து இதை ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு சில ஒர்க் இருக்கும், அதை ஒன்று ஒன்றா அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் நான் இருக்கிற லேபிள்ஸு டைட்டில்ஸ் எல்லாமே வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இதில் செட்டிங் லேபிள் அண்ட் டைட்டில்ஸ்னு கொடுத்துட்டு ஆக்சஸ் டாட் செட் எக்ஸ் லேபிள் ஸோ இங்கே எக்ஸ் டைரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் சேல்ஸ் இருக்குது, அதனால் டோட்டல் சேல்ஸ்னு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஆக்சஸில் செட் ஒய் லேபிள் கொடுத்துருக்கோம். ஒயில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரேட் இருக்குது. ஃபைனலாக வந்து டைட்டில் வந்து ஆக்சஸ் டாட் செட் டைட்டில் கொடுத்துருக்கோம். இதில் டேக்ஸ் வைஸ் சேல்ஸ் கம்பேரிசன். ஓகே, இப்போ ரன் பண்ணி பாருங்க, நமக்கு லேபிள்ஸ் எல்லாமே வந்து ஆட் ஆகிடுச்சு. அது போல் ஒவ்வொரு கலரும் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி லெஜெண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லெஜெண்ட் ஆட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து லேபிள் ஆட் பண்ணிட்டு வந்துடலாம். அதாவது இந்த பார் ஆட் பண்ணோம் இல்லைங்களா, இது கூடவே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா லேபிள் அப்படின்னு சொல்லி கொடுத்து அக்சஸரிஸ் ரெண்டாவது இந்த லேபிள்னு கொடுத்துட்டு கிட்ஸ் மூணாவது லேபிள்னு கொடுத்துட்டு மென் நாலாவதா லேபிள்னு கொடுத்துட்டு கொடுத்துட்டு ஃபைனலாக வந்து ஆக்சஸ் டாட் லெஜெண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்து ரன் பண்ணுங்க. ஸோ நம்மளோட லெஜெண்ட் வந்து ப்ராப்பராக கிரியேட் ஆயிடுச்சு. இங்கே வந்து நமக்கு நிறையாவே பிளேஸ் இருக்குது, அதனால வந்து இது ப்ராப்பராக தெரியுது. சப்போஸ் வந்து உங்களுக்கு ஓவர்லாப் ஆகுது அப்படின்னா இதுக்கு பாட்டமில் நீங்கள் கொண்டு போனாலும் கொண்டு போய்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதோட லொக்கேஷன் செட் பண்ணுவோம். ஸோ டிஃபால்ட்டாக எக்ஸ் வந்து 0 ஒய் வந்து 0ன்னு வச்சிங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு வந்திருக்கும். ஸோ இதை நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சு செட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே 4 வேல்யூஸ் இருக்கிறதுக்கு பதில் இதை 4 காலமாக நான் பிரிச்சிடுறேன். ஸோ இந்த இடத்துல என் கால்னு கொடுத்துட்டு இதை வந்து 4ன்னு கொடுத்துப்போம், கொடுத்துட்டு ரன் பண்ணுங்க. ஸோ அகைன் வந்து இதில் ஒரு 0.15 கொடுத்து பார்ப்போம். 0.15 அதிகமாக இருக்குது. ஸோ ஐ திங்க் 0.05 கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்பயும் அதிகமாக இருக்குது. 0.015 ஓகே, ஓரளவுக்கு பக்காவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதை வச்சுக்கிட்டு அதே போல் ஒய் ஆக்சிஸில் வந்து மைனஸில் கொடுப்போம் இல்லையா, 0.25 ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ அப்போ வந்து பெட்டராக இருக்குது உங்களோட லெஜெண்ட் பிளேஸ்மெண்ட் வந்து. ஸோ இப்போ இதெல்லாமே வந்து முடிஞ்சது. ஃபைனலாக நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு வேலை என்னன்னா இந்த டேட்டா லேபிள் ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா, இங்கே இருக்கிற ஸ்டாக்காக இருக்கிற ஒவ்வொரு இடத்துக்குமே நம்ம வந்து டேட்டா லேபிள் ஆட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே இருக்கிற அக்சசரிஸ்க்கு ஆட் பண்ணுவோம். அக்சசரிஸ்க்கு ஆட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஃபார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்த உடனே ஒய் வேல்யூ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் வேல்யூ கொடுத்துப்போம். இதில் வந்து எனுமரேட் கொடுத்து அதுக்குள்ள அக்சஸரிஸ் டாட் டு லிஸ்ட் கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு பிரிண்ட் மட்டும் கொடுத்து காட்டுறேன். ஒய் வேல்யூ கமா எக்ஸ் வேல்யூன்னு இந்த வி வந்து கேபிட்டலில் இருக்குது, இதை லோயர் கேஸாக மாற்றிப்போம். சரி, ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எனுமரேட் பண்ணியிருக்கோம். அதாவது அந்த அக்சசரிஸ் வந்து நமக்கு சீரிஸாக இருந்திருக்கும், அதை லிஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி எனுமரேட் பண்ணுறோம். என்ன ரீசனுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மலாக நம்மளோட அக்சசரிஸில் வேல்யூ வந்து நமக்கு எல்லாமே இருக்குது, பட் இதோட இண்டெக்ஸ் நம்ம எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அது வந்து ஷஃபிள்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஷஃபிள்டாக இருக்கிறதால இதை வந்து ப்ராப்பராக நம்ம எந்தெந்த ஆக்சிஸில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க முடியாது. அதாவது ஒவ்வொரு வேல்யூ நம்ம பிளாட்டில் வைக்கும்போது என்ன பண்ணுவோம், இங்கே 5%க்கு நேராக இது 0 அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணிப்போம், இது வந்து 1ன்னு கன்சிடர் பண்ணிப்போம், அதுக்கப்புறம் இது 2, 3ன்னு வைப்போம். ஸோ அப்போ அந்த மாதிரி ஆர்டரில் வைக்கிறதுக்காக நம்ம இந்த எனுமரேட்னு ஒன்று கொடுக்குறோம். அப்படி எனுமரேட் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அதில் எவ்வளோ வேல்யூ இருக்கோ அதுக்கான இண்டெக்ஸ் வந்து நமக்கு ஆட் பண்ணிட்டு வந்துடும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு ஒய் ஆக்சிஸில் இருக்கிற வேல்யூவாக கன்சிடர் பண்ணிக்கலாம் இல்லையா, அதனால தான் ஃபஸ்ட் எடுத்தோடனே அதை அன்பேக் பண்ணும்போது ஒய் வேல்யூன்னு கொடுத்துருக்கேன். ஸோ நமக்கு வந்து அந்த பாரில் வரதை வந்து இங்கே எக்ஸ் வேல்யூன்னு கொடுத்துருக்கேன். ப்ராக்டிக்கலாக நம்ம அதை வந்து எக்ஸ் ஒய்னு மாற்றி வச்சிருப்போம், பட் எனிவே நம்ம அந்த ஹரிசாண்டலாக கன்வெர்ட் பண்ணதால இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த வேல்யூ வந்து நான் ஸ்டாக் பண்ணிக்கிறேன். ஸோ எனிவே இப்போ இதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த பிரிண்ட்டுக்கு பதில் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஆக்சஸ் டாட் டெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். ஸோ டெக்ஸ்ட் வைக்கிறதுக்கு ஃபஸ்ட் எடுத்தோடனே எக்ஸ் வேல்யூ கொடுப்போம் இல்லையா, அந்த எக்ஸ் வேல்யூ நம்ம ஆல்ரெடி எடுத்து வந்தாச்சு, கமா கொடுத்துட்டு அதே போல் லொக்கேஷனுக்கு வந்து ஒய் வேல்யூ கொடுப்போம், அதுவும் நம்ம கிட்ட இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இதோட லேபிள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது எக்ஸ் வேல்யூவாக தான் இருக்குது, சரிங்களா. அதாவது இந்த இடத்துல தான் நம்ம வந்து பிளேஸ் பண்ண போகிறோம். ஒவ்வொரு பாருக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பார் வந்து எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதை தான் பிளேஸ் பண்ண போகிறோம். அந்த வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு எக்ஸ் ஆக்சிஸில் தான் டோட்டல் சேல்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த டோட்டல் சேல்ஸ் வேல்யூ வந்து எனக்கு இங்கே எக்ஸில் இருக்குது, அதை வந்து நான் அப்படியே காப்பி பண்ணி இங்கே கொடுத்து ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாரோட வேல்யூ எல்லாமே நமக்கு வந்துருது. ஆனால் இதை வந்து நம்ம ஃபைன் டியூன் பண்ண வேண்டியிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்
அந்த அக்சஸரீஸ்லாம் இந்த ப்ளூ கலர் பார்ல முடியுது. அந்த பார் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த எக்ஸ் வேல்யூ இருக்குது. இந்த மாரி இருக்கிறதால பக்கத்துல இருக்கிற பார்ல வந்து அது ஓவர்லேப் ஆகுது. அதனால இத ஃபைன் டியூன் பண்றதுக்கு ஒரு 2 வேல பார்ப்போம். ஒண்ணு வந்து இத 1000ஆல டிவைட் பண்ணி கே அப்படின்னு சொல்லி சிம்பல் ஆட் பண்ணிக்கலாம். அது மூலமா நம்பர் வந்து நமக்கு சின்னதாகும். அதுக்கப்புறம் வந்து நம்மளோட பார்ல லெஃப்ட் சைட்ல வந்து இத பிளேஸ் பண்ணுவோம். ஸோ அப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மோஸ்ட்லி இந்த ரைட் சைட்ல வந்து ஓவர்லேப் ஆகுறத நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். அந்த ஒரு ரீசனுக்காக நான் டைரக்ட்டா எக்ஸ் வேல்யூ எடுக்காம லேபிள்னு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்மளோட எக்ஸ் வேல்யூ எடுத்து டிவைடட் பை 1000 குடுத்துக்கிறேன். இத வந்து ரவுண்ட் பண்ணிக்கங்க. ரவுண்ட் குடுத்துட்டு, ஒரு டெசிமலுக்கு ரவுண்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இத எஃப் ஸ்ட்ரிங்குள்ள குடுத்து பக்கத்துல வந்து கே குடுத்துப்போம். குடுத்துட்டு ஸ்ட்ரிங்க க்ளோஸ் பண்ணிக்கங்க. இப்ப இந்த லேபிள எடுத்து எக்ஸ் வேல்யூக்கு பதிலா குடுத்து ரன் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஓகே. இது வந்து வேல்யூ வந்து ப்ராப்பரா மாறிடுச்சு. ஆனா அந்த லொகேஷன் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லையா? அந்த லொகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே இந்த எக்ஸ் வேல்யூங்கிறது நம்ம அந்த வேல்யூ ஃபுல்லா குடுத்துருக்கதால அந்த மாரி வந்திருக்கு. அப்ப நான் என்ன பண்றேன்னா, இந்த இடத்துல வந்து 0 குடுத்துக்கிறேன். 0 குடுத்துட்டு ரன் பண்ணோம் அப்படின்னா, எல்லாமே கம்ப்ளீட்டா வந்து எனக்கு லெஃப்ட் சைட்ல வந்து மூவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். பட் ஸ்டில் வந்து அது நமக்கு ஓவர்லேப் ஆகுற போல இருக்கு. அதனால இத வந்து ரொட்டேஷன் அப்ளை பண்ணிக்கிறேன். அதாவது அந்த லேபிள் நம்ம அப்ளை பண்ணோம் இல்லைங்களா? அந்த டெக்ஸ்ட் உள்ள போயிட்டு அந்த லேபிளோட ரொட்டேஷன் வந்து ஒரு 90 டிகிரி குடுத்து பார்ப்போம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கம்ப்ளீட்டா ரொட்டேட் ஆயிடுச்சு. இத வந்து கொஞ்சம் வெர்டிகலா அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். வெர்டிகலா அட்ஜஸ்ட் பண்ணோம்னா, நமக்கு வந்து அந்த y வேல்யூ இருக்குது இல்லைங்களா? அதாவது இந்த இடத்துல ஒரு -0.15 குடுத்து பார்ப்போம். -2 கூட குடுக்கலாம்னு நெனைக்கிறேன். ஓகே. இப்போதைக்கு ஓரளவுக்கு நமக்கு வந்து பெட்டரா இருக்குது. சரிங்களா? ஸோ ரொம்பவும் மைன்யூட்டா இருக்கிற இடத்துல நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த இடத்துல வேல்யூவே ரொம்ப கம்மியா இருக்குது. சரிங்களா? அப்படி பண்ணணும் அப்படின்னா, ஒண்ணு நீங்க வந்து இந்த பிளாட்டோட சைஸ வந்து மாத்துற போல இருக்கும். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஷோ பண்ணி காட்டுறேன். இந்த ஃபிகர் இருக்கு இல்லைங்களா? இதுல போயிட்டு செட் சைஸ் இன்ச்சஸ்ன்னு குடுத்துட்டு, இதோட சைஸயே நான் மாத்திர்றேன். ஒரு 12,6 அப்படின்னு சொல்லி குடுத்து ரன் பண்றேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா வித் ஆயிடுச்சு. ஆனா, அதுக்கேத்த போல இந்த ஃபாண்ட், கிண்ட் எல்லாமே வந்து சின்னதாயிடுச்சு. ஆனா, இத வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க. இப்ப வந்து இங்க இருக்குது இல்லைங்களா? அதுக்கப்புறம் நீங்க ஃபாண்ட் சைஸ் இன்கிரீஸ் பண்ணலாம். பட் ஸ்டில் வந்து அது ஓவர்லேப் ஆகுற போல தான் இருக்கும். ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும். அப்படி இல்லன்னா, நான் காமனா இண்டஸ்ட்ரியில என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அளவுக்கு அந்த வேல்யூ இம்பார்ட்டன்ஸ் இல்ல அப்படின்னா, அத வந்து ஷோவே பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து ஹைட் பண்ணிடுவாங்க. ஸோ எனிவே அது வந்து உங்க விருப்பம் தான். நீங்க டீப்பா போய் கஸ்டமைஸ் பண்ணா பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த சைஸ் எனக்கு இது பிடிக்கல. நார்மல் சைஸே இருக்கட்டும். ஸோ அதனால இப்படியே வந்து வச்சுக்கிறேன். ஸோ இப்ப எப்படி வந்து நம்ம அக்சஸரீஸ்க்கு இந்த லேபிள் ஆட் பண்ணோமோ, அதே போல வந்து 2வது இருக்கிற குரூப் கிட்ஸ் இருக்கு இல்லைங்களா? அதுக்கு வந்து ஆட் பண்ணி பார்ப்போம். ஸோ அதுக்கு வந்து கொஞ்சம் அடிஷனலா ஒர்க் நமக்கு இருக்கும். ஏன்னா அக்சஸரீஸ்ன்றது ஒரே ஒரு பார். இப்ப நம்ம வந்து கிட்ஸ் போகும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 பார் வந்து நம்ம எடுத்துட்டு வர வேண்டியது இருக்கும். அப்பதான் அத வந்து ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஸோ இதுல நான் என்ன பண்ணிக்கிறேன், கிட்ஸ் வேல்யூஸ்ன்னு குடுத்துட்டு, இதுல ஆ சிப் குடுத்துக்கங்க. சிப்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துட்டு வரோம்னா, அக்சஸரீஸ் வேல்யூ எடுத்து வரோம். அதாவது நம்பை அரேல அக்சஸரீஸ் அப்படின்னு சொல்லி குடுத்துப்போம். அடுத்தது வந்து அக்சஸரீஸ் மட்டும் பத்தாது. என்பி டாட் அரேல இதுல கிட்ஸ் வேல்யூ நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ எதுக்காக இந்த 2 வேல்யூ எடுக்கிறோம்னா, நம்மளோட வேல்யூலாம் பிளேஸ் பண்றதுக்கு நமக்கு அதுக்கு முன்னாடி, அதாவது கிட்ஸ்க்கு முன்னாடி இருக்கிற பாரோட வேல்யூவும் தெரிஞ்சிருக்கணும். அதனால அக்சஸரீஸையும் சேர்த்து எடுத்துட்டு வரேன். இப்ப நம்ம வந்து ஃபார் லூப் கிரியேட் பண்ணும்போது ஃபார் வழக்கம் போல வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒய் வேல்யூ எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த எனுமரேட் பண்ணும்போது வர இண்டெக்ஸை ஒய்ல வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இங்க ஐட்டம்ஸ்னு குடுத்துக்கிறேன். ஏன்னா இங்க டைரக்ட்டா எக்ஸ் வேல்யூன்னு மட்டும் குடுக்க முடியாது. 2 வேல்யூ நமக்கு இருக்கிறதால ஐட்டம்ஸ்னு குடுத்துக்கிட்டு, இன் எனுமரேட் இந்த எனுமரேட்குள்ள நம்மளோட கிட்ஸ் வேல்யூஸ் வந்து குடுத்துக்கலாம். குடுத்துட்டு இப்ப இங்க ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்டின்னா, வழக்கம் போல ஃபர்ஸ்ட் வந்து ஒய் வேல்யூ மட்டும் காட்டுறேன் பாருங்க. ஒய் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இண்டெக்ஸ் வந்திருக்கும் 0, 1, 2, 3. ஸோ அப்ப நம்ம ஒய்ல பிளேஸ் பண்றதுக்கு நமக்கு வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். ஸோ அடுத்தபடியா இந்த ஐட்டம்ஸ் மட்டும் போய் பாருங்க. இந்த ஐட்டம்ஸ்ல நமக்கு 2 வேல்யூ இருக்கும் நம்பைல. ஒண்ணு வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது அக்சஸரீஸ், 2வது இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, கிட்ஸ் அப்டின்னு சொல்லி அர்த்தம். 2மே இருக்குது. அப்ப நம்ம இத வச்சு வந்து பிளான் பண்ணணும் இல்லையா? ஒய் வேல்யூ எனக்கு ஆல்ரெடி இருக்குது. எக்ஸ் வேல்யூவ பொறுத்தவரைக்கும் நான் என்ன பண்ண போறேன்? அதாவது எக்ஸ் வேல்யூங்கிறது நமக்கு அந்த கிட்ஸோட வேல்யூ மட்டும் தான் நம்ம எக்ஸ்ல ஷோ பண்ண போறோம். அதனால இந்த ஐட்டம்ஸ்ல அது எத்தனாவதா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கு. ஏன்னா 0த் இண்டெக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அக்சஸரீஸ் இருக்கும். செகண்ட் ஐட்டம் தான் வந்து உங்களுக்கு கிட்ஸ் வருது. அப்ப செகண்ட் ஐட்டம்க்கு இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1 அப்படின்னு சொல்லியிருக்கும். ஸோ அதனால அத வந்து இங்க வச்சுக்கிறேன். ஸோ அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஆக்சஸ்ல வந்து டெக்ஸ்ட் வச்சு பார்ப்போம். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன குடுக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் வேல்யூ அப்படின்றத குடுப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒய் வேல்யூன்றத குடுத்து அந்த லொகேஷன் குடுத்துக்கலாம். ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் வந்து நான் எக்ஸ் வேல்யூவே குடுக்குறேன். இப்ப வந்து இத ரன் பண்ணுங்க. இப்ப ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, நமக்கு வேல்யூஸ் எல்லாமே ப்ராப்பரா வந்துருது. ஆனா இத வந்து நம்ம லொகேஷன் வந்து ப்ராப்பரா அட்ஜஸ்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ வேல்யூஸ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, லேபிள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதனால லேபிள்ஸ் ஈக்குவல் டூ ஐட்டம்ஸ் 1 டிவைடட் பை 1000 குடுத்துப்போம். அதுக்கப்புறம் இத வந்து ரவுண்டுக்குள்ள ஒரு 1 டெசிமலுக்கு வந்து நம்ப
கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஃபைனலா வந்து இத ஒரு எஃப் ஸ்ட்ரிங்கா குடுத்து, அது பக்கத்துல வந்து கேன்ற சிம்பல் ஆட் பண்ணிக்கங்க. இப்ப வந்து நம்ம என்னன்னா, இங்க எக்ஸ் வேல்யூக்கு பதில் இத லேபிள்னு மாத்திக்கலாமா? இப்ப அகைன் இத ரன் பண்ணி பாருங்க. நமக்கு வேல்யூ வந்து ஆப்டிமைஸ் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஆப்டிமைஸ் பண்ண வேண்டியது லொகேஷன் மட்டும் தான். ஸோ எக்ஸ பொறுத்தவரைக்கும் லொகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து இப்ப அந்த கிட்ஸ்ன்றத பிளேஸ் பண்றோம். அந்த கிட்ஸ்ன்றத எந்த இடத்துல பிளேஸ் பண்ணலாம்? ஸோ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எப்படி நம்ம அக்சஸரீஸ்க்கு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இத வந்து நம்ம பிளேஸ் பண்ணோமோ, அதே போல வந்து இந்த கிட்ஸ்க்கு இந்த பிகினிங் வருது இல்லைங்களா? இந்த இடத்திலேயே இத வந்து நான் பிளேஸ் பண்றேன். அப்ப என்னன்னா, இந்த கிட்ஸ்க்கு முன்னாடி இருக்கிறது அக்சஸரீஸ் மட்டும் தான். அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐட்டம் 1ன்றதுக்கு பதிலு நான் இங்க ஐட்டம் 0ன்னு குடுத்துக்கிறேன். அப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஐட்டம்ஸ்ல இருக்கிற அந்த ஃபர்ஸ்ட் ஐட்டம் கொண்டு வரும். அதாவது அந்த அக்சஸரீஸ் வேல்யூ கொண்டு வரும்னு அர்த்தம். ஸோ இத வந்து மறுபடியும் ரீரன் பண்ணி பாருங்க. இப்ப வந்து இந்த எண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே மூவ் ஆயிடுச்சு. ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ரொட்டேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ரொட்டேஷன் ஈக்குவல் டூ 90 டிகிரி குடுத்து ரன் பண்ணுங்க. ரொட்டேட் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த y வேல்யூ இருக்கு இல்லைங்களா? அத கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாமா? y வேல்யூல -0.2 போட்டுட்டு ரன் பண்ணீங்கன்னா, ஸோ இப்ப இங்க இருக்கிற வேல்யூலாம் ஓரளவுக்கு உங்களுக்கு கிட்ஸுக்கு இருக்கிற போல இருக்கு. பட் ஸ்டில் நமக்கு இங்க இவ்ளோ இடம் இருக்குது. அதனால வந்து ரொம்ப ஒட்டி வச்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. அதனால நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த x வேல்யூல இருந்து ஒரு மல்டிப்ளிகேஷன் குடுத்து 1.01 குடுக்குறேன். அதாவது ஒரு 1% வந்து நானு ஆஃப்செட் பண்றேன்னு அர்த்தம். இப்ப ரன் பண்ணீங்க அப்படின்னா பெருசா எனக்கு எதுவும் தெரியல. ஸோ ஒரு 1.05 குடுத்து பார்ப்போம். ஓகே. ஒரு 5% வந்து நான் ஆஃப்செட் பண்ணும்போது உங்களுக்கு லைட்டா வந்து மூவ் ஆயிருக்கு. அதேபோல Y வேல்யூலயும் எனக்கு தெரிஞ்சு 0.25 ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்ப வந்து ஓரளவுக்கு பெட்டரா இருக்குது இல்லைங்களா? ஸோ இந்த இடம் மட்டும் கொஞ்சம் நல்லா ஓவர்லேப் ஆகுற போல இருக்குது. ஸோ அதனால இங்க இருக்கிற வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா இருக்கிறதால உங்களுக்கு நீங்க அந்த 5% குடுத்தீங்கனாலும் இவ்ளோ தான் வந்து மூவ் ஆயிருக்கு. பட் இந்த வேல்யூலாம் இந்த குரூப்க்கு ஏத்த போல வந்து அது மூவ் ஆகிட்டே இருக்குது. சரிங்களா? பட் எனிவே சப்போஸ் வந்து உங்களுக்கு அப்படியும் தேவையில்ல அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பார்ல இருக்கிற மிடில்ல கொண்டு வரலாம். அப்படி நம்ம பண்ணணும்னா என்ன பண்ணிக்கலாம், இந்த 1.5 மல்டிப்ளை பண்றதுக்கு பதிலு ஜஸ்ட் வந்து பிளஸ் குடுத்துட்டு ஐட்டம் 1 அதாவது அந்த கிட்ஸ் வேல்யூவும் எடுத்து இத வந்து டிவைடட் பை 2 குடுத்து பாருங்க. ஸோ இங்க இருக்கிறது நமக்கு டைரக்ட்டா வரல. ஐட்டம் சாரி அங்க வந்து எஸ் குடுத்துருங்க. ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த பாரோட மிடில்ல போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த ஓரமா வைக்கிறத விட, இது வந்து கொஞ்சம் பெட்டரா இருக்குதுன்னு நெனைக்கிறேன். ஸோ, அதனால இதையே கீப் அப் பண்ணிப்போம். ஸோ, அப்ப அதுக்கு மேல நம்ப வச்சோம் இல்லைங்களா? இதையும் வந்து அதே போல மாத்திக்கலாமா? அதாவது இங்க 0 அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறோம். அந்த 0க்கு பதில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இங்க எக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லி தனியா வந்து ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த எக்ஸ் வேல்யூல போயிட்டு, எக்ஸ் வேல்யூ டிவைடட் பை 2ன்னு குடுத்துட்டு இப்ப இதுல குடுப்போம். ஸோ, அப்ப என்னன்னா அக்சஸரீஸ்க்கும் அது மிடில்ல மூவ் ஆயிடும். ஸோ, இது வந்து ஓரளவுக்கு பெட்டர் அப்படின்னு சொல்லி நெனைக்கிறேன். சரிங்களா? பட் ஸ்டில் வந்து இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நம்பர் பெருசா இருக்கிறதால இங்க ஓவர்லாப்பா இருக்கிற போல இருக்குது. ஓரளவு தான் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியுது. ஸோ, இங்க 2க்கு பதிலா ஒரு 3 குடுத்து ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி ஓகே. ஸோ, அப்ப இதோட வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ, இப்ப இதே போல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த வுமன் குரூப்க்கும் நம்ம ஆட் பண்ண வேண்டியிருக்கும் இல்லையா? அப்ப வுமன் குரூப்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண வேண்டியிருக்கும்? ஃபர்ஸ்ட் வுமன் வேல்யூஸ்ன்னு குடுத்துட்டு இருக்கிற எல்லா வேல்யூஸும் சிப் பண்ணிக்கங்க. அதாவது அந்த வுமன்க்கு நம்ம ஆட் பண்ணணும்னா 3 வேல்யூ தேவைப்படும். அக்சஸரீஸ், கிட்ஸ் அதுக்கப்புறம் 3வதா இருக்கிற வுமன் இந்த 3மே. ஸோ 3 வந்து நம்ம வுமன் தான் வச்சிருக்கோம் இல்லையா? கரெக்ட். ஸோ அப்ப அந்த 3த்தையுமே நம்ம வந்து இங்க எடுத்துட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் வந்து np.array இதுல வந்து அக்சஸரீஸ்ன்னு குடுத்துக்கலாம். குடுத்துட்டு குடுத்துட்டு 2வதா இருக்கிறது np.array இதுல வந்து கிட்ஸ் வேல்யூ குடுத்துருங்க. 3வதா இருக்கிறது np.array இதுல வந்து வுமன் குடுத்துக்கிறோம். ஸோ இப்ப இத வந்து நம்ம ஐட்டமா கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ அப்ப அதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் y வேல்யூ ஐட்டம்ஸ்ன்னு போட்டுட்டு இன் எனுமரேட் இந்த எனுமரேட்குள்ள உமன் வேல்யூஸ்ன்னு எல்லாத்தையும் கொடுத்துடலாம். குடுத்துட்டு, இப்ப இதுல வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கும்போது, ஒய் வேல்யூ நமக்கு இண்டெக்ஸ் இருக்கும். ஐட்டம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அக்சஸரீஸ், கிட்ஸ், வுமன் அப்படின்னு சொல்லி 3மே இருக்கும். ஸோ, அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, எக்ஸ் வேல்யூ அப்படின்னு சொல்லி குடுக்குறேன். இப்ப எக்ஸ் வேல்யூங்கிறது நம்ம எங்க பிளேஸ் பண்ண போறோம்? இந்த வுமன்ல வந்து மிடில்ல வந்து பிளேஸ் பண்ற போல நம்ம வச்சுப்போம். ஸோ, அப்ப அதனால வந்து நான் என்ன பண்றேன், ஃபர்ஸ்ட் ஏற்கனவே இருக்கிற இங்க இருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் சேர்த்து சம் பண்ணிடுறேன். ஸோ, அதாவது நம்பைல சம் ஆப்பரேஷன் போய்க்கலாம். இது உள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு அந்த ஐட்டம்ஸ் இருக்குது இல்லைங்களா? அந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே நான் சம் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த கிரீன் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா வேல்யூவும் சம் பண்ணிடும். அதுக்கப்புறம் மைனஸ் போட்டு, இதுல ஐட்டம்ஸ் உங்களுக்கு லாஸ்ட்டா இருக்கிற வேல்யூவா எடுத்து தரேன். அதாவது இந்த 3வது குரூப் தான் வந்து நமக்கு லாஸ்ட்டா இருக்கிறது. ஏன்னா, இதுல வந்து நம்ம அந்த 3 குரூப் தான் ஆட் பண்ணியிருக்கோம். அப்ப அந்த -1 அப்படின்னு சொல்லி நான் இண்டெக்ஸிங்ல போடும்போது, இந்த வுமன் வேல்யூ வரும்னு அர்த்தம். இத வந்து டிவைடட் பை 2 குடுத்துக்கிறேன். அப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து அக்சஸரீஸ், கிட்ஸ் 2த்தையுமே ஆட் பண்ணிட்டு, 3வது இருக்கிறதுல பாதி மட்டும் ஆட் ஆயிருக்கும். சரிங்களா? ஸோ, அப்ப நம்ம இத வந்து எக்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதேபோல லேபிள்க்கு என்ன பண்ணிக்கலாம்னா, லேபிள்ல வந்து நம்ம வெறும் எக்ஸ் வேல்யூ அதாவது இந்த வுமன் குரூப்ல இருக்கிற வேல்யூ மட்டும் தான் ஷோ பண்ண போறோம். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஐட்டம்ஸ்ல நம்ம -1ன்னு குடுத்துக்கிட்டோம்னா, அந்த 3வது ஆட் பண்ற குரூப் அது மட்டும் நமக்கு இங்க இருக்கும். ஸோ இத வந்து என்ன பண்ணிக்கலாம், வழக்கம் போல நம்ப ஃபர்ஸ்ட் டிவைடட் பை 1000 குடுத்துக்கலாம். ஏன்னா கே ஆட் பண்றதுக்காக. அதுக்கப்புறம் வந்து ரவுண்ட் குடுத்து, இதுல கமா குடுத்து, ஒரே ஒரு இண்டெக்ஸ் மட்டும் குடுத்துக்கிறேன். இத எஃப் ஸ்ட்ரிங்கா போடுறதுக்கு எஃப்க்குள்ள
இந்த வேரியபிள வந்து கர்லி பிராக்கெட்ல குடுத்துட்டு, ஃபைனலா ஆட் பண்ணிக்கங்க. ஸோ இப்ப ஆக்சஸ் டாட் டெக்ஸ்ட்ன்னு குடுத்துட்டு, இதுல எக்ஸ் வேல்யூ அதுக்கப்புறம் y வேல்யூ நமக்கு டைரக்ட்டாவே வந்துரும். அந்த இண்டெக்ஸ் தான். 3வதா நம்ம குடுக்க வேண்டிய லேபிள் குடுத்துப்போம். குடுத்துட்டு இத மட்டும் ரன் பண்ணுங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வேல்யூ எல்லாமே வந்துருது. ஸோ லாஸ்ட்டா இதோட ரொட்டேஷன் அப்ளை பண்ணுவோம் இல்லைங்களா? அதையும் அப்ளை பண்ணிக்கிறேன். ரொட்டேஷன் இஸ் ஈக்குவல் டூ 90 டிகிரி. ஸோ அதேபோல y வேல்யூலருந்து மைனஸ் எல்லாமே காமனா இருக்கட்டும். 0.25 எல்லாத்துக்கும் வச்சுக்கலாமா? இங்கேயும் மாத்திக்கிறேன். இங்கேயும் வந்து 0.25 வச்சுட்டு ரன் பண்ணுங்க. ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லா வேல்யூவும் நமக்கு வந்து ப்ராப்பரா வந்துருது. இதே போல வந்து ஃபைனலா இருக்கிற மென் குரூப்க்கும் ஆட் பண்ண போறோம். ஸோ அப்ப என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த வுமன்க்கு ஆட் பண்ணத அப்படியே ஒரு காப்பி குடுத்துட்டு, இதுல வந்து மென் வேல்யூஸ். ஸோ அடிஷனலா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த சிப்குள்ள வுமன்ல இருந்து என்பி டாட் அரே இதுல மென் வந்து ஆட் பண்ணிக்கங்க. ஸோ அதே போல இங்க எனுமரேட் பண்ணும்போது அதுல இப்ப கிரியேட் பண்ண அந்த மென் வேல்யூஸ் அப்டேட் பண்ணிப்போம். மத்தபடி வந்து உங்களுக்கு எக்ஸ் வேல்யூ, லேபிள் இதெல்லாம் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்காது. ஏன்னா எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஒரு டைனமிக் கோடிங் போல தான் இருக்கு. இத ரன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த மென் வேல்யூஸும் ஆட் ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து ஹரிசாண்டல்ல வந்து நீங்க ஒரு பார் பிளாட் கிரியேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாரா வந்து ரைட் சைட்ல வந்து பிளேஸ் பண்ணிட்டு இருக்க முடியும். அதுக்கேத்த போல டேட்டா லேபிள்லாம் ஆட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த கான்செப்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ப்ராப்பரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா மட்டும் தான் இவ்ளோ கோடிங்ஸ் வந்து உங்களால ஓனா வந்து ரைட் பண்ண முடியும். ஸோ அதனால வீடியோ பார்க்கறது மட்டும் இல்லாம ஒரு முறை வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கங்க.